அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, லைலத்துல் கத்ர் இரவாக இருப்பதற்கு வாய்ப்புள்ள இரவான 23வது இரவில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தர்பியா நிகழ்ச்சியாக ஜனாசா தொழுகை தொடர்பாகவும் அந்த தொழுகையை சுற்றி இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் தொடர்பாகவும் சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மற்ற மார்க்கங்களில் பெரிய அளவில் சட்டத்திட்டங்கள் இருக்காது. அப்படி இருந்தால் கூட அது மூட பழக்கங்களாக சடங்கு சம்பிரதாயங்களாக செய்வார்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகிய அற்புதமான முறையில் ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தந்து அவர்களை குளிப்பாட்டி ஒரு உடையை அணிவித்து, புதிய உடையையோ அல்லது இருக்கிற உடையே அந்த ஜனாசாவுக்கு அணிவித்து நல்ல முறையில் கண்ணியமாக தற்கொலை செய்தவராக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவருடைய ஜனாசாவையும் நல்ல முறையில் அடக்கம் செய்வதற்கான ஒரு வழிமுறை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. இதில் சில பிரார்த்தனைகளையும் இஸ்லாம் சொல்கிறது. நம்ம ஒவ்வொரு அடிப்படையாக பார்ப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் இருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், லக்கைனும் மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரண தருவாயில் ஒருத்தர் இருந்தாருன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க. அதைத்தான் நம்ம ஆட்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜனாசா தூக்கிட்டு போகும்போது சொல்றாங்க. அதுக்கு தான் ஆதாரம் காட்டுவாங்க. தப்பு. மௌத்து நேரத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆஹிரு கலாமுஹு, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விட்டதோ அவர் சொர்க்கம் போயிடுவார். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கணும். அப்போ அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நல்லா ஈமான்தாரியாவே இருந்தாலும் சரி அவருக்கு சொல்லிக் கொடுங்க. அவர் பெரிய இபாதத்தாரி, அவருக்கு நம்ம சொல்லணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா மரணிக்கிற நிலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு நபர் மௌத்தாயிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அபூ சலமா என்ற ஒரு நபி தோழர். அபூ சலமாவுடைய மனைவி பேர் தெரியுமா? யாரு? அபூ மட்டும் எடுத்துட்டு உம்முன்னு போட்டா முடிஞ்சிருச்சுன்னு, அப்படிதானா? யாரு? உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. இந்த அபூ சலமா மரணித்ததற்கு பிறகு இத்தா காலம் முடிஞ்சோன்னு ரசூலுல்லாஹ்வை தான் திருமணம் முடிக்கிறாங்க. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய தாய் என்ற பட்டத்தையும் அவங்க பெறுறாங்க. அபூ சலமா அவங்க மௌத்தாகிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தகவல் வருது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அபூ சலமாவுடைய கண்கள் திறந்த நிலையில் மரணிக்கிறார். அவர் ஒரு நல்லடியார், அல்லாஹ்வுடைய அருளால் அவர் ஒரு சொர்க்கவாசியாக இருப்பார் என்று எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, அந்த கண்ணை அப்படி கசக்கி கண்ணை மூடி விடுறாங்க. கண்ணு திறந்த நிலையில சிலருக்கு மௌத்து வரும். இதை வச்சுட்டு அவர் நரகவாசினா முடிவுக்கு வந்துடக்கூடாது. எந்த மௌத்துமே ஒருவனை நரகவாசி என்று நாம முடிவு பண்ண முடியாது. நோயில மௌத்தாயிட்ட நரகவாசினா நம்ம ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி கிடையாது. இளமை பருவத்தில் ஒருத்தர் மௌத்தாவார், முதுமையில மௌத்தாவார், ஆக்சிடென்ட்ல மௌத்தாவார், திடீர்னு மௌத்தாவார், எப்படி மரணித்தாலும் சரி இதை வச்சு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இவர் நரகவாசி, இவர் சொர்க்கவாசி, இவர் கெட்டவர் நல்லவர் என்ற முடிவுக்கு நாம வரக்கூடாது. எல்லா வகையான மௌத்து நல்லவங்களுக்கு வரும், கெட்டவங்களுக்கு வரும் என்று மார்க்கம் சொல்லுது. அப்போ அந்த அடிப்படையில் கண்கள் திறந்திருக்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, கண்ணை லைட்டாக கசக்கி விட்டு கண்ணை மூடுறாங்க. மூடிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மா அதாவது உயிர் ஒரு மனிதனுடைய ரூஹு உடலை விட்டு பிரியும் பொழுது பார்வை அதை பின்தொடர்கிறது. கடைசியாக பார்க்கறது பார்வை தான். அதனால சிலருடைய மரணத்தில் கண்கள் திறந்த நிலையில் மௌத்தாவாங்க என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்லிட்டு கண்ணை மூடி விடுறாங்க. இது மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம். இப்போ அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அந்த ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு அதை கஃனிடப்பட்டு அடக்கம் செய்யப்படணும். நம்ம குளிப்பாட்டுறது அதனுடைய சட்டத்திட்டங்களை அடுத்த ஒற்றைப்படை நம்ம சொல்லுவோம். நம்ம ப்ராக்டிக்கலாகவே எப்படி கஃன் துணியை எடுக்கணும், அதை கிழிச்சு அதை எந்த அளவுக்கு எந்த மாதிரியான முறையில் ஜனாசா அடக்கம் செய்வதற்கு அந்த கஃன் துணியை மாட்டணுங்கிற செய்திகளை நம்ம நாளை மறுநாள் பார்ப்போம். இதில் வரக்கூடிய சில கேள்விகளும் சில துவாக்களை மட்டும் தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னா, ஜனாசா வீட்டுக்கு நம்ம போவோம், மக்கள் எல்லாம் போய் பார்க்கறத ஒரு மார்க்கத்தின் கடமையாக இஸ்லாம் சொல்லுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்கு. ஹம்சான்னு நாங்கள் சொல்லலாம். அந்த 5 கடமையில் ஒன்று என்னன்னா, ஜனாசாவை பின்தொடர்வது. தூக்கட்டு நம்ம அப்பம் போவோம் அப்படி கிடையாது. ஜனாசாவுடைய எல்லா விஷயத்திலும் பங்கெடுப்பதற்கு முயற்சி செய்யணும். இப்போ ஜனாசாவை பார்க்குறோம், குளிப்பாட்டுறோம், கஃன் இடுறோம், அப்படியே பின்தொடர்ந்து அடக்கம் செய்கிற வரைக்கும் இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கடமைங்கிறாங்க. இதை செய்ய தவறிட்டோம்னா அல்லாஹ் கிட்ட குற்றம். யோசிச்சு பாருங்க, இதை கடமைன்னு சொன்ன ஒரு உலகத்தில் ஒரு மார்க்கம் நம்ம மார்க்கம் மட்டும்தான். ஏன் இதெல்லாம் சொசைட்டியை பில்டு பண்ணுறதுக்கான ஒரு வேலை நபி அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜனாசாவை வீட்டுக்கு நம்ம போனோம்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு துவா, வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு துவா இருக்கு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் அபூ சலமாவுடைய ஜனாசாக்கு போகிறாங்கல்ல, போய் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹும் மகஃபிர்லி அபி சலமா, இறைவா அபூ சலமாவை நீ மன்னிச்சிரு,
வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின், நேர்வழி பெற்றவங்களுடைய அந்த தரஜால இவரையும் நீ சேர்த்துரு. வஹ்லுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரின், இவர் மரணிச்சிட்டார், இவரால் சில இடர்பாடுகள் இந்த குடும்பத்துக்கு வரும் இவருடைய மௌத்தை தொடர்ந்து, அப்போ அதை நீ பூர்த்தி பண்ணணும். அப்படி ஒரு காரியத்தை நீ செஞ்சிரு. வக்ஃபிர் லனா உலகு யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தினுடைய இரட்சகனே இவரை நீ மன்னிச்சிரு. ரசூல்லா சொல்லிட்டு அதை எங்களையும் நீ மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி, இவருடைய கபரை விசாலமாக்கு, இவருடைய கபரில் நீ ஒளி விட்டு அப்படின்னாங்க ரசூல்லா. அந்த துவாவுடைய அடிப்படை என்ன? பெயரை சொல்லி ரசூல்லா துவா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அங்கே அபு சலமா, இங்கே யார் மௌத்தானோ, உதாரணத்துக்கு முகமதுன்னு ஒருத்தர் மௌத்தாயிட்டார், அல்லாஹு மக்ஃபிர்லி முஹம்மது. ஒரு ஃபாத்திமான்னு ஒரு அம்மா மௌத்தாயிட்டாங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி ஃபாத்திமா. என்ன வார்த்தைனாலும் சரி அந்த நபருடைய பேரை சேர்த்துக்கிட்டா போதும். அதாவது அல்லாஹு மக்ஃபிர்லி அப்படின்னு பேர் உதாரணம் முகமதுனே வச்சுக்கோ, ஒரு பொதுவான பேர் முகமது. அல்லாஹு மக்ஃபிர்லி முஹம்மது வர்ஃபா தர்ஜத்தஹு ஃபில் மஹ்தியின் வக்லுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காஃபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி என்ற துவா. இப்போ நான் இதை சொல்கிறேன், இதை நீங்கள் சொல்லுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். உடனே மனப்பாடம் ஆகாது, இது ஏறத்தால் அழுகுந்து சைஸுக்கு. அதனால் வந்து என்னன்னா ஒரு 10 தடவை இதை சொன்னோன்னா வரக்கூடிய காலங்களை ஈஸியாக அதை மனனம் செய்திடலாம். சரிங்களா? பொதுவான பேர் முகமதுனே வச்சுக்குவோம். சரிங்களா? இங்கே யாராவது முகமது இருந்தால் அதை நினச்சிக்காதீங்க. அப்படி போட்டு மனப்பாடம் பண்ணிக்குவோம். நீங்கள் மனனம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜனாசா வீட்டுக்கு போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை போடுங்க. நபர் பேர் தெரியலை, இப்போ என்ன செய்ய, ஃபுலான்னா இன்னார்னு அர்த்தம், இன்னாருடைய பாவத்தை மன்னிச்சு, அதுவும் தவறு கிடையாது. சரிங்களா? அல்லாஹு மக்ஃபிர்லி முஹம்மது, அல்லாஹு மக்ஃபிர்லி முஹம்மது வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின், வர்ஃபா தரஜத்தஹு, வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின் வக்லுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரின், வக்லுஃபுஹு ஃபில் அகிபிஹி ஃபில் காபிரின் வக்லுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா, வக்ஃபிர் லனா யா ரப்பல் ஆலமீன், யா ரப்பல் ஆலமீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு, வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, ஃபீ கப்ரிஹி வ நவ்விர் லஹு, வ நவ்விர் லஹு ஃபீஹி. மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹு மக்ஃபிர்லி முஹம்மது, அல்லாஹு மக்ஃபிர்லி முஹம்மது வர்ஃபா தரஜத்தஹு, வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின், ஃபில் மஹ்தியின் வக்லுஃபுஹு, வக்லுஃபுஹு ஃபி அகிபிஹி, ஃபி அகிபிஹி ஃபில் காபிரின், ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா, வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், வலஹு யா ரப்பல் ஆலமீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு, வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, ஃபீ கப்ரிஹி வ நவ்விர் லஹு, வ நவ்விர் லஹு ஃபீஹி, ஃபீஹி. இதனுடைய மீனிங்கை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹு மக்ஃபிர்லி முஹம்மத், இறைவா முகமதை நீ மன்னித்து விடு. வர்ஃபா தரஜத்தஹு ஃபில் மஹ்தியின், நேர்வழி பெற்றவர்களோடு இவர்களுடைய அந்தஸ்தையும் நீ உயர்த்தி விடு. வக்லுஃபுஹு ஃபி அகிபிஹி ஃபில் காபிரின், இவர் சென்ற பிறகு இவருடைய இடத்திற்கு ஒரு சிறந்தவரை நீ பகரமாக நீ ஆக்கு, சிறந்ததை நீ ஆக்கு. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தாரினுடைய இரட்சகனே எங்களையும் அவரையும் நீ மன்னித்து விடு. வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி, இவருடைய கபரை நீ விசாலமாக்கு. வ நவ்விர் லஹு ஃபீஹி, இவருடைய அந்த கபருக்கு, இவருக்கு அந்த கபரிலே நீ ஒளி ஊட்டு என்ற ஒரு அற்புதமான துவா. இது எங்க ஓதணும்? ஜனாசா வீட்டுக்கு போனால் ஓத வேண்டியது. வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த துவா ஓதணும். ஆனால் இணை வைப்பாளர்களுக்கு ஓதக்கூடாது, இறை மறுப்பாளர்களுக்கு ஓதக்கூடாது, தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஓதக்கூடாது. 3 சாரார். இறை மறுப்பாளர்கள்னா யாரு? இஸ்லாத்தை ஏற்காத குஃபார்கள், அல்லது இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டே நம்ப மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா ஏமாத்துவாங்க இப்படின்னு பேசுவார். அப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களுக்கு இது ஓதக்கூடாது. இறைவனுக்கு இணை வைப்பார்கள், அவர்களுக்கு ஓதக்கூடாது. தற்கொலை செய்து கொண்டால் என்றால் அவர்களுக்கு ஓதக்கூடாது. மற்ற எல்லாருக்கும், அவர் மது அருந்தக்கூடியவராக கூட இருந்திருக்கலாம்,
ஒருவேளை வட்டி கூட வாங்கியிருக்கலாம். அது ரப்புக்கும் அவருக்கும் உள்ளது. ரசூல்லா நமக்கு பிரார்த்தனை செய்யாதீங்கன்னு சொல்லலை. அதனால் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் பாவம் ஒருவேளை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, மனம் வந்து இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும். இது வீட்டுக்கு போன உடனே ஓதுற துவா. அடுத்த இது என்னன்னா, ஜனாசா தொழுகைக்கென்று அல்லாஹுடைய ரசூல் அவங்க ஒரு துவா ஒன்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய துவா, ஆனால் இதுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொரு இலகுவான ஒரு துவா இதே ஜனாசா தொழுகைக்கு உண்டு. அல்லாஹும்ம ஃபிர்லி ஹய்யினா ஓ மையத்தினா ஓ ஷாஹிதினா ஓ காயிபினா ஓ கபீரினா ஓ தக்கரினா ஓ உன்சானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனை ரசூல்லா சொல்லி கொடுத்த ஆதாரப்பூர்வமான நபிமொழி. ரொம்ப ஈஸில் மனப்பாடாயிரும். ஆனால் அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரசூல்லா இந்த துவா இது சஹீஹ் புகாரியில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரப்பூர்வமான நபிமொழி. ரசூல்லா ஒரு ஜனாசா வச்சு தொழுகைக்கு நிற்கிறாங்க. தக்பீர் கட்டியாச்சு. முதல் தக்பீருக்கு அல்ஹம்து சூரா, ரெண்டாவது தக்பீருக்கு ஸலவாத், அதன் பின்னாடி நான் விலாவரியாக சொல்லுவேன். மூன்றாவது தக்பீரில் இந்த துவா ஓதுறாங்க ரசூல்லா, முணங்குறாங்க ரசூல்லா. இந்த தொழுகைக்கு வந்து சஃபல ரொம்ப நெருக்கமாக தான் நிற்கும். ஏன்னா சுஜூது கிடையாது, ருக்கு கிடையாது, இல்லை பக்கத்தில் நிற்பாங்க. ரசூல்லா பக்கத்தில் ஒரு நபித்தோடு நிற்கிறார். அவர் இதை காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹுங்கிற ஒரு துவா. இதை கேட்டு முடித்த உடனே அந்த நபித்தோழர் பிற்காலத்தில் அறிவிக்கிறார், அந்த ஜனாசாவாக நான் இருக்க ஆசைப்பட்டேன். அவ்வளோ அற்புதமான துவா. அதை நபி எனக்கு செஞ்சிருக்க கூடாதா? நான் மௌத்தா இருக்கக்கூடாதா? அந்த துவாவை நபி எனக்கு செஞ்சிருந்தாங்கன்னு எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு நபித்தோழர் ஜனாசா ஆகிறதுக்கு பொறாமைப்படுகிறார் என்று அந்த துவாவுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இப்போ அந்த துவா வாசிச்சு உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். அல்லாஹு மக்ஃபிர் லஹு, இறைவா இவரை நீ மன்னிச்சிரு, முதல் விஷயம். வர்ஹம்ஹு, இவருக்கு நீ அருள் புரி. வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, ரெண்டுமே மன்னிப்பு தான். வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, இவரை அலட்சியம் செஞ்சிரு, பிழை பொறுத்து விடு, இவரை மன்னித்து விடு என்று அர்த்தம். வ அக்ரிம் நுசூலஹு, இவர் நுழைவிடத்தை கண்ணியப்படுத்து. வ வஸிஅ முதுகலஹு, இவர் நுழைவிடத்தை விசாலப்படுத்து. இவர் நுழைவிடத்தை கண்ணியப்படுத்து, இவர் நுழைவிடத்தை விசாலப்படுத்து. வக்ஸில்ஹு பில்மாயி வஸ்ஸல்ஜி வல்பரத், தண்ணீரால், பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால் இவரை நீ கழுவி விடு. இவரை கழுவுன என்ன அர்த்தம்? உடல் தூய்மை கிடையாது, பாவ தூய்மை. பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்து. நம்ம தான் குளிப்பாட்டி தான் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறோம், வைக்க போறோம். அப்ப உடல் தூய்மை இஸ்லாம் சொல்லலை. பாவ தூய்மையை வந்து இவரை தண்ணீரால், பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால் கழுவு. நம்ம கூட தொழுகையினுடைய ஆரம்ப துவாவில் ஓதுவோம். அதாவது அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய அப்படிங்கிறதுல, அல்லாஹ் என் பாவத்தை வந்து பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால், தண்ணீரால் நீ கழுவி விடு. அதே பிரார்த்தனை தான் ஜனாசாவுக்கு நாம் செய்கிறோம். அதன் தொடர்ச்சியில் துவா செய்கிறோம். நக்கீஹி மினல் ஹதாயா, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை நீ நீக்கி விடு. எப்படி நீக்கணும்னா, கமா நக்கைத்த சௌபல் அபியத மின தனஸ், வெள்ளை ஆடையில இருந்து அழுக்கு எப்படி நீங்குமோ அப்படி இவரை விட்டு இவருடைய பாவத்தை நீ நீக்கிவிடு. வா அப்தில்ஹு, முக்கியமான ஒரு இடம். வா அப்தில்ஹு, இறைவா நீ பகரமாக்கு. அப்தில்னா என்ன? பதில்னுங்கிறது இருக்குல்ல, பதில்னா பகரமாக்குறதுன்னு அர்த்தம் அரபுல. வா அப்தில்ஹு, இறைவா பகரமாக்கு. தாரன் ஹைரன் மின் தாரிஹி, இவர் வீட்டை விட சிறந்த வீட்டை நீ பகரமாக்கு. வஹலன் ஹைரன் மின் அஹ்லிஹி, இவர் குடும்பத்தாரை விட சிறந்த குடும்பம். சிறந்த குடும்பம்னு எதை சொல்லப்படுது? நபிமார்கள். நபிமார்கள், நல்லவர்கள், ஷஹீதுகள், சஹாபாக்கள், சொர்க்கவாசிகள். இங்கெல்லாம் என்ன குடும்பத்தார்? நம்மளை சுத்திலாம் இருக்கிறலாம் முசீபத்து தானே. முசீபத்துல என்ன அர்த்தம்? பாவ விஷயத்துல. அப்போ சிறந்த ஒரு குடும்பத்தாரை நீ அவருக்கு நீ வழங்கிவிடு. ஓ ஜௌஜன் ஹைரன் மின் ஜௌஜிஹி, இங்க இருக்கும் துணையை விட சிறந்த துணையை கொடு. ஆணாக இருந்தால் பெண் துணை, பெண்ணாக இருந்தால் ஆண் துணை, அதை நீ கொடுத்து விடு. ஓ அத்ஹிலுல் ஜன்னா, இவரை நீ சொர்க்கத்தின் நுழைவை. வ அஇதுஹு மின் அதாபில் கபர், இவருக்கு கபருடைய வேதனை விட்டு நீ பாதுகாத்துரு. இன்னொரு சில அறிவிப்புல நரக வேதனை விட்டு பாதுகாத்து விடு என்று கூடுதலான வார்த்தையும் அந்த துவால இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. பாவ மன்னிப்பு, அல்லாஹுடைய ரஹ்மத்து, நம்முடைய பாவங்கள் தண்ணீரால், பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால் கழுவப்படுதல், வெண்மையான ஆடை எப்படி தூய்மையாக்கப்படுமோ அப்படி அவரை தூய்மையாக்கப்படுதல். அதன் பிறகு சிறந்த வீடு, சிறந்த குடும்பம், சிறந்த மனைவி அல்லது கணவன், அது போக கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு, நரகத்தில் இருந்து பாதுகாப்பு, சொர்க்கத்தினுடைய பிரவேசம் என்ற மொத்த மறுமை சார்ந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஒரு துவால சொல்லிட்டாங்க. இதை தாண்டி வேற என்ன? இந்த துவா நமக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். நமது ஜனாசாவில் வேறு சிலர் பிரார்த்தனை செய்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்படி வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி மறுமையில் என்ன வேணும்? நபிமார்களோடு சேர்ந்து உட்கார்ந்தாச்சு, சொர்க்கத்தை வந்தாச்சு, சிறந்த வாழ்க்கை அனுபவிச்சாச்சு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இருக்கு. இதை தாண்டி என்ன வேணும்? அதனால தான் அந்த நபித்தோழர் சொல்றாரு, அந்த ஜனாசாவாக நான் இருக்க விருப்பப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இது ஒரு இரவுலலாம் முடிக்க முடியாது, மனப்பாடம் செய்ய. சில முறை சொல்ற அந்த வார்த்தையாவது கொஞ்சம் பழகிக்கும், சரிங்களா? அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸூலஹு வஅக்ரிம் நுஸூலஹு
ووسع مدخله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد واغسله بالماء والثلج والبرد واغسله بالماء والثلج والبرد ونقيه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره தார்னா வீடு, தாருல் அக்ரம் மாதிரிலாம் பேர் கேட்டு, தார்னா வீடு. தாரன் ஹைரன் மின் தாரிஹி வ அஹ்லன் ஹைரன், அஹ்ல்னா குடும்பம், குடும்பத்தார். வ அஹ்லன் ஹைரன் மின் அஹ்லிஹி வ ஜௌஜன் ஹைரன் மின் ஜௌஜிஹி. ஜௌஜினா துணைன்னு அர்த்தம். வாழ்க்கை துணை தான் குறிக்கும், தவிர மனைவியை குறிக்காது, கணவனை குறிக்காது. வாழ்க்கை துணை ஆணுக்குன்னா பெண்ணை குறிக்கும், பெண்ணுக்குன்னா ஆணை குறிக்கும். وأدخله الجنة وأدخله الجنة وأعيده من عذاب القبر. இந்த துவா எப்போ ஓதுறது? ஜனாசா தொழுகையில் ஓதுவது. சரிங்களா? இப்போ தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை நான் சொல்லித்தரேன். மூணாவது அது நான் விளக்கம் கொடுக்குறேன். ஜனாசா தொழுகைக்கான சட்ட திட்டம். அதாவது ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை கண்டிப்பாக குடும்பத்தார் தொழ வைப்பது தான் மார்க்கத்தின் சட்டம். சரிங்களா? ஒவ்வொரு செய்தியாக நம்ம பார்ப்போம். இதுக்கு பெரிய பஞ்சாயத்தான் கூட்டுவாங்க. நான் எதுக்கு இமாமன் இருக்கிறேன், 7 வருஷம் படித்து எதுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குடும்பத்தார், அதில் குறிப்பாக மகனோ சகோதரனோ தந்தையோ இவர்களுக்குத்தான் அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். நம்ம ஜமாத்தில் அந்த மகனுக்கு நம்ம அதிகமான வலியுறுத்துவோம். என்ன காரணம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 காரியத்தை தவிர எல்லாம் இதா மாத்தல் இன்சான் இன்கத்த அணுகு அமலுகும், அவனுடைய எல்லா காரியமும் முடிக்கப்படுகிறது ஒரு 3ஐ தவிர அப்படிங்கிறத ரசூலா சொல்றாங்க. என்னெல்லாம் 3? சதக்கத்துல் ஜாரியா, ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு வச்சாருன்னா அதுல வந்து நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பயன் தரக்கூடிய கல்வி, யாருக்காவது ஒரு அறிவுரை கொடுத்துட்டு போயிருப்பார், அவர் நடப்பார், அதனால நன்மைகள் அவர் அடைவார். 3வது வலதுன் சாலிஹுன் யதுஉ பிஹி, அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள். இப்போ பிள்ளையுடைய துவாக்கு அல்லாஹ் கிட்ட ஒரு தனி கிரேஸ் இருக்கு, தனி கிரேட் இருக்கு. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் மகன்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ இதில் சில வாத பிரதிவாதங்கள் வைப்பாங்க. இல்லை புள்ள வைக்கக்கூடாது, 7 வருஷம் படித்தவர் தான் வைக்கணும் அப்படின்னு. ஏன் வைக்கணும்? இல்லை நபிமாரு, நான் ரசூல்லா காலத்தில் நபி தான் வச்சாங்க, நபி தானே பள்ளி இமாமு, நபி தானே எல்லா சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளுக்கு தொலை வச்சாங்க, அப்போ நான் தான் வைப்பேன் அப்படின்னு இமாம்கள் சொல்லுவாங்க. இப்போ ரசூல்லா அதை மட்டும் தான் செஞ்சாங்களா? ரசூல்லா அதுக்கு காரணத்தை சொல்கிறாங்க. நான் ஏன் இவங்களுக்கு தொலை வைக்கிறேன் அப்படின்னா, என் உயிரை, அதாவது அவர்களுடைய உயிரை விட நான் மேலாக மதிக்கப்படக்கூடியவன். ஒரு ஈமான் கொண்டவனுக்கு அவங்க உயிரை விட நான் தான் முக்கியம். அப்போ நான் தொலை வைக்கிறேன். அவன் பிள்ளையை விட, அவங்க வாப்பா விட, அவங்க சித்தப்பா பெரியப்பா விட, எல்லாரையும் விட நான் தான் முக்கியம். அதனால் நான் தொலை வைக்கிறேன்ற சொல்ல காரணம் சொல்கிறாங்க. அப்படி யாராவது இருந்தாலும் அஜர்த்து நமக்கு முக்கியமா? உயிரை விட மேலான ஒரு அஜர்த்து உலகத்தில் உண்டா? அப்படி யாரும் கிடையாது. நபியை விட ஒரு உயர்வான சொத்து கிடையாது. அதனால் நாம் இறந்தால் நபி தொலை வைப்பதில் ஒரு நியாயம் உண்டு. நபியை தவிர என்று எடுத்துக்கொண்டால் நம் குடும்பத்தாருக்குத்தான் அந்த முக்கியத்துவம். அதையும் தாண்டி சொல்லுவாங்க, இல்லை கண்டிப்பாக வந்து நபியை தாண்டி நம்மளும் தொலை வைக்கலாம் அப்படின்னா, ரசூல்லா தொலை வைக்கிற மாதிரி என்ன தெரியுமா சொன்னாங்க? ரசூல்லாவுடைய இறுதி காலகட்டத்தில் ஜனாசா வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, சொத்துக்கள் எதையாவது இந்த ஜனாசா விட்டுட்டு போனால் சொத்துக்கள் யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான் சொத்து. கடனை விட்டுட்டு போனால் அதுக்கு நான் பொறுப்புனாங்க. ரசூல்லா சொன்ன வாக்குறுதியை அபூபக்கர் அந்த காலத்தில் காப்பாற்றல. என்ன காரணம்? அது ரசூல்லாவால் மட்டும்தான் முடியும், அபூபக்கரால முடியாது, உமரால முடியாது. ரசூல்லா என்ன சொல்றாங்க? நீங்க ஏதாவது கடனோட மௌத்தாயிட்டா உங்க கடனுக்கு நான் பொறுப்புனாங்க. ரசூல்லா மட்டும்தான் அந்த தைரியமான வார்த்தையை சொல்வதற்கு முழு தகுதி. அப்ப நபி மாதிரி நானும் தொலை வைப்பேன் அப்படின்னா, நபி மாதிரி எங்க வாப்பா கடன் நீங்க ஏத்துக்கங்க, நபி மாதிரி எங்க உம்மா கடனை ஏத்துக்கங்க. ஏத்துக்குவாங்களா? யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப இது வந்து என்ன, சும்மா ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம். இது போக உங்களுக்கு ஒரு மார்க்க ஆதாரத்தை நான் வந்து எடுத்து சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, ஒரு தொழுகை வைக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவங்க
நிறைய மார்க்கத்தை கற்றவர்கள், குர்ஆனை அதிகம் கற்றவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறருடைய வீட்டில் அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இமாமத்தாக நிற்காதீங்கன்னாங்க. அடுத்தவங்க வீடு இருக்குல்ல, அவங்க அனுமதி இல்லாமல் இமாமாக நிற்காத. இப்போ என்ன கேள்வி வருது? ஒவ்வொருத்தர் வீட்டில் அவர் தான் இமாம். என் வீட்டுக்கு வந்தால் நான் தான் இமாம், உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் தான் இமாம். நீங்களாக இடம் கொடுத்து நீங்கள் வாங்க, குர்ஆனை நிறைய கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் தொலை வைங்கன்னு சொல்லாத வரை வேறு யாருடைய இடத்துல நம்ம நிற்கக்கூட ரசூலுல்லாஹ்வுடைய சட்டம். இப்போ என்ன கேள்வி வரும்னா, ஜனாசா பள்ளிவாசலுக்கு தானே வருது, அப்போ நான் தான் தொலை வைப்பேன். ஜனாசா எந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, பள்ளி ப்ராப்பர்ட்டி கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் கபர்ஸ்தான் வேற, பள்ளிவாசல் வேற, தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ நம்ம சௌகரியத்துக்கு என்ன பண்ணிட்டோம், பள்ளிவாசலை ஒட்டி கபர்ஸ்தான் ஆக்கிட்டோம். அதனால ஜனாசா எங்கே வருது, பள்ளிக்குள்ள வந்து கபர்ஸ்தானுக்கு போகுது. அதனால இமாம் சொந்தம் கொண்டாட முடியாது. ஜனாசா என்பது அந்த குடும்பத்தாருடைய ப்ராப்பர்ட்டி. அந்த அடிப்படையில் பிள்ளைகள் தான் தொலை வைக்கணும். அதுதான் இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. மதுகப்பு சட்டத்திலும் அதான் இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா சொல்கிறார், ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவர் தந்தையோ, தந்தையின் சகோதரரோ, அவருடைய சகோதரரோ, அவருடைய பிள்ளைகளோ தொலை வைப்பதுதான் தகுதி என்று மதுகப்பிலும் ஆதாரம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நம்ம நினைவுபடுத்தும். சரிங்களா? இப்போ ஜனாசா தொழுகை, ஜனாசா தொழுகையில் ருக்கு கிடையாது, சுஜூது கிடையாது, அத்தஹியாத்து கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒழு செய்து தான் அந்த தொழுகையும் தொழணும். 4 தக்பீர் தானே, இதுக்கு ஒழு வேணுமான்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஒழு செய்து தான் அந்த தொழுகை தொழணும். எப்படி தொழணும்? பெண்களில் நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா பெண்களை சேர்த்துக்க மாட்டாங்க தொழுகையில். இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கங்க, எந்த தொழுகையும் பெண்ணுக்கு இல்லைன்னே கிடையாது. ஜனாசா தொழுகை, கிரகண தொழுகை, மலை தொழுகை, பெருநாள் தொழுகை, ஜும்மா தொழுகை, 5 வேளை தொழுகை, முன்பின் சுன்னத்து, இரவு தொழுகை, தஹஜ்ஜத், வித்ரு, லுகா, எந்த தொழுகை எடுத்துக்கங்க, ஆண்களுக்கு உண்டு பெண்களுக்கு கிடையாதுன்னு ஒன்று கிடையாது. எல்லா தொழுகையும் ஆண்களுக்கு உண்டு, எல்லா தொழுகையும் பெண்களுக்கு உண்டு. இப்போ ஜனாசா தொழுகை எப்படி தொழணும்? முதல்ல ஆரம்பமாக இமாமாக நிற்கக்கூடிய அந்த குடும்பத்தாரோ அல்லது குடும்பத்தாருக்கு தொலை வைக்க தெரியலன்னா வேற அந்த தகுதி வாய்ந்த ஒரு இமாமோ வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் சொல்லி ஆரம்ப தக்பீர் கட்டுவார். நம்ம எப்போது மாதிரி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கைகளை நெஞ்சின் மீது வைத்து கட்டணும். கட்டினதுக்கு அப்புறம் இந்த அல்லாஹ் பாயித் பயணி கிடையாது, வஜகத் வஜகியில் இல்லது கிடையாது. தக்பீர் கட்டின உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த சூரா ஓதணும். மௌனமாக ஓதணும். எப்படி ஓதணும்? இமாம் மௌனமாக ஓதுவார், பின்னால் இருக்கிற மக்களும் மௌனமாக ஓதுவாங்க. சில இடங்கள்ல என்னன்னா சத்தம் போட்டு ஓதுவாங்க, பின்னாடி இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுவாங்க. நபி வழி இது கிடையாது. ஒரு நபித்தோழர் செஞ்சதை ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. இல்லை நபித்தோழர் செஞ்சுக்காரு, சத்தமிட்டு ஓதுனாரு, எல்லாத்தையுமே சத்தமாக ஓதுனாரு. ஓதி முடிச்சவர் என்ன சொல்லுவாருன்னா, இது நபி வழி சட்டம் என்பதை உணர்த்துவதற்கு சத்தமிட்டேங்க பாரு. அந்த ஹதீஸ்லே வரும். நான் ஏன் சத்தம் போட்டு ஓதுனா, ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு ஓதலை, என்னென்ன ஓதணும் உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் சத்தமிட்டு ஓதினேன், உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக காதில் விழட்டும் அப்படின்னு ஓதுனேன் பாரு. அப்போ சத்தமிட்டு ஓதக்கூடாது. இமாம் தனியாக அல்ஹம்து சூரா ஓதுவார், நம்ம பின்னாடி நின்று தனியாக அல்ஹம்து சூரா ஓதுறோம், ஆமீனோட முடிக்கிறோம். அடுத்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுறது, தக்பீர் தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் 2வது தக்பீர் சொல்லப்பட்டதா சொல்லுவாங்க தவிர அவிழ்த்து கட்டினதா இருக்காது. நம்ம ஆல்ரெடி தக்பீரில் இருக்கிறோம், அல்ஹம்து சூரா ஓதியாச்சு. இமாம் என்ன பண்ணுவார்? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவார். கைகளை அவிழ்த்து அவர் கட்டக்கூடாது, நம்மளும் அவிழ்த்து கட்டக்கூடாது, அப்படியே தக்பீரில் இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர் சொல்லியாச்சு. அடுத்து என்ன ஓதணும்? ஸலவாத் ஓதணும். 2வது தக்பீர் சொன்ன உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய ஸலவாத்தை இங்கே ஓதணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா? இதை இமாம் ஓதிடுவார். இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் வரும், ஒருத்தர் கூட ஒருத்தர் குறையெல்லாம் வராது, பெரும்பாலும் ஒரே நேரம். பிறகு என்ன செய்வார்? அல்லாஹ் அக்பர் என்று மீண்டும் தக்பீர் சொல்லுவார், நம்மளும் மீண்டும் தக்பீர் சொல்லணும். இப்போ தான் இந்த துவா ஓதணும். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸூலஹு என்ற இந்த துவா. ஒருவேளை இந்த துவா தெரியல, அல்லாஹ் மக்ஃபிர் லி ஹய்யினா வ மையித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா, அதை ஓதுங்க. ஒருவேளை அதுவும் தெரியல, என்ன செய்யணும்? தெரிவதற்கு முயற்சி செய்யணும். தெரியலன்னு கடந்து போகக்கூடாது, தெரிவதற்கான முயற்சி செய்யணும். சரி, இப்போ தெரியல, என்ன செய்ய? தமிழில் துவா செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது, தாராளமாக கேட்கலாம். ஏன்? இது அவருக்காக வேண்டி கேட்கக்கூடிய ஒரு இடம், அவ்வளோதான் விஷயமே தவிர இதில் வந்து என்னன்னா அல்லாஹுடைய ரசூல் அவங்க பெரிய அளவில் நிர்பந்தப்படுத்தலை. அப்போ உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தமிழில் யா அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிச்சிரு, இவருக்கு சொர்க்கத்தை கொடு, நரகத்தை கொடுத்துறாத, நரக தண்டனை வந்து காப்பாத்திரு, சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடு அப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனைகளை இஸ்லாமிய மார்க்கம் கேட்க சொல்கிறது. நமக்கான பிரார்த்தனைக்குரியது கிடையாது, இது அவருக்கான பிரார்த்தனை. 3வது தக்பீருக்கு அப்புறம் அந்த துவா ஓதணும். பிறகு 4வதாக இமாம் அல்லாஹ் அக்பர்ங்குவார். அதுக்கப்புறம் துவா உண்டு. அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சலாம் கொடுப்பாங்க, அப்படி கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் 4வது தக்பீருக்கு அப்புறமும் துவா ஓதுறாங்க. இல்லை அங்கே ஓதிட்டோமே, ஓதுன துவாவை மீண்டும் ஓதலாம், தவறு கிடையாது, ஓதுறாங்க. சில இடங்களில் ரசூலுல்லாஹ் வந்து 5 தக்பீர் சொன்னதாகவும் ஹதீஸ் இருக்கு, ஆதாரப்பூர்வமான நபிமொழி முஸ்லீமில் இருக்கு. ரசூலுல்லாஹ் 4 தக்பீர் சொல்லுவாங்களே, 5வது முறை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி
சில துவாக்களைலாம் ரசூலா செய்வாங்க. செய்துவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று திரும்புவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று திரும்புவாங்க. வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சில இடத்துல ஒரு சலாத்தோட முடிப்பாங்க. அப்படி கிடையாது. மதுகப் சட்டம் அப்படி இருக்கு. குர்ஆன் வசனமோ ஹதீஸோ அப்படி சொல்லலை. வலது பக்கம் திரும்பணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. எல்லா தொழுகைக்கு என்ன சொல்லுவோம் அதுதான் இங்கே சொல்லணும். இடது பக்கம் திரும்பணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொல்லணும். இவ்வளோதான் மொத்த ப்ராசஸ். இதை தொழுதா என்ன நன்மை யாருக்கு தெரியும்? ஒரு கீராத் நன்மை, ரெண்டெல்லாம் கிடையாது. ஒரு கீராத் நன்மை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து ஜனாசா தொழுகை வரை இருக்கிறாரோ, தொழுகை முடிகிற வரைக்கும் அந்த தொழுகையில் கலந்துருக்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை. தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் போயிடுவாங்க. நமக்கு வேலை முடிஞ்சிச்சுப்பா, யாராவது அடக்கம் பண்ணுவாங்க. 4 பேர் இருந்தால் வேலை முடிஞ்சிடும்ல. அடக்கம் பண்ணுறதுக்கு 40 பேர் வேணுமா, 500 பேர் வேணுமா? 4 பேர் இருந்தால் வேலை முடிஞ்சிடும். நம்ம இவ்வளோ வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சில பேர் போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடக்கம் செய்யும் வரை யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் ஒரு கீராத் நன்மை. மொத்தம் எவ்வளவு? 2 கீராத். சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமல் கீராத்தான், அல்லாஹ்வுடைய துறை கீராத்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜபலைனில் அலிமை, மகத்தான 2 பெரிய மலை. 2 கீராத்னா 2 மலை, ஒரு கீராத்னா ஒரு மலை, ஒரு மலை அளவிற்கு நன்மை அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லும் போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பல கீராத்தை அணியாம விட்டுட்டோமேங்கிறாங்க. இதுதான் வருத்தம். இந்த நன்மையின் மீது ஒரு ஆர்வம். அப்ப எப்போதுமே எந்த ஜனாசாவா இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் என்று அறியப்பட்டால் அந்த ஜனாசாக்கு போயிருங்க, கலந்துக்குங்க. கஃபன் உடுத்துறது, குளிப்பாட்டுறது, பின்தொடர்றது, அடக்கம் செய்யறதுல இருங்க. அவர் முஷ்ரிக் என்று தெரிய வந்தால் பிரார்த்தனை தொழுகையை விட்டு விலகிக்கங்க. அவர் தற்கொலை செய்தவர் என்று தெரிய வந்தால் பிரார்த்தனை தொழுகை 2 விட்டு தான் விலகணும். மற்ற எல்லா காரியத்திலும் ஈடுபடுங்க. இந்த நன்மை இழந்துடாதீங்க. சஹாபாக்கள் வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்னா, உமர்லாம் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ நன்மை சேர்த்திருக்கிறார், அவர்லாம் போனா போயிட்டு போய் நம்ம செய்யாத நன்மை அப்படின்னு நினைச்சிருக்கணும்ல. அவர்கள் வருத்தப்படுறாங்கன்னா இது அவ்வளோ பெரிய மகத்தான கூலி. ரசூலுல்லாஹ் ஏன் இந்த கூலி இங்கே சொல்றாங்க? இப்படிலாம் சொன்னாதான் நீங்க வருவீங்க. இந்த சொசைட்டியை பில்ட் பண்றாங்க. அனாதை பணம்னு விட்டு போயிடாதீங்க, ஏழை பணம்னு விட்டு போயிடாதீங்க. எல்லாருடைய ஜனாசாவில் மையத்திலும் கலந்து கொள்ளுங்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹ் காட்டித்தராங்க. கூடுதலாக இப்போ என்ன கேள்வி வரும்? பெண்கள் ஜனாசா தொழுகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அபூ தல்ஹா ரதியல்லாஹு என்ற ஒரு நபித்தோழர், அவருக்கு வேறொரு மனைவி மூலமாக, முதல் மனைவி மூலமாக பிறந்த உமைர் என்ற ஒரு பிள்ளை இருக்கிறாங்க, முஸ்லிமான பிள்ளை. இவங்க இஸ்லாத்துக்கு வரும்போது பிள்ளைங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த முதல் மனைவி பற்றி தகவல் வரல. அவங்க மௌத்தாயிட்டாங்களா, விவாகரத்து ஆயிடுச்சாங்கிறது தெரியல. 2வது மனைவியை தான் யாரை திருமணம் முடிக்கிறாங்க? உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா, அனஸுடைய தாயார். அவங்க ஆல்ரெடி விதவியா இருக்கிறாங்க. கணவர் மௌத்தாயி, கணவர் காஃபிர், கணவர் மௌத்தாயி, மாலிக்குங்கிற ஒரு மௌத்தாயி, அவங்க விதவியா இருக்கிறாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வந்தோடனே 2 பேர் திருமணம் முடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிள்ளை அனசு, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிள்ளை உமைர் என்ற பேர். அந்த உமைருங்கிறவர் நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் மௌத்தாயிட்டார். இரவு வேளை ஃபஜரில் தான் உம்மு சுலைம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஃபஜர் தொழுகை முடிஞ்சோன்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தெரியும் புள்ள மௌத்தாயிட்டாரு. அப்போ ரசூலுல்லாஹ் உடனே கிளம்பி வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் வைத்து ஜனாசா தொலை வச்சாங்க. இதில் 2 சட்டம் புரியுது. ஒன்று என்ன, வீட்டில் வச்சு ஜனாசா தொழுகை நடத்தலாம். ஜனாசா தொழுகைக்கு பள்ளிக்கெலாம் அவசியம் கிடையாது. பள்ளியோ வீடோ தெருக்களோ ரோடோ எந்த தவறும் கிடையாது, எங்கேயும் வச்சு தொலை வைக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் ஜனாசா முன்னாடி நிற்கிறாங்க. வந்து ரசூலுல்லாஹ் நிற்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் யாரு? உம்மு சுலைம், அடுத்த மனைவியுடைய பிள்ளை, அதாவது 2வது மனைவியுடைய முதல் கணவருக்கு பிறந்த பிள்ளை. அவங்க நிற்கிறாங்க. பின்னாடி உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா நிற்கிறாங்க. இவ்வாறு தொழுகை நடத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல் தெரியுது. இப்போ இந்த ஒன்று போதும், பெண்கள் தொழுகையில் ஈடுபடலாம் என்பதற்கு ஒரு போதுமான ஆதாரம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஜனாசா பள்ளிக்கெல்லாம் வரும், பள்ளியில் வச்சு தொழ வைப்பாங்க, பெண்கள் வருவாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பிற்காலத்தில் அறிவிக்கிறாங்க, பள்ளியில் வச்சு தொழுகை, ஜனாசா தொழுகை நடத்துவது நபியினுடைய சட்டத்தில் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ பள்ளியில் நடத்தலாம், வீட்டில் நடத்தலாம், பெண்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். இதுதான் இந்த ஜனாசாவினுடைய ஒரு அடிப்படை சட்டத்திட்டங்கள். மேலதிக கேள்விலாம் வரும் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள். ஏன்னா நமக்கு வேறு அமல்கள் அடிபற்றக்கூடாதுங்கிறக்காண்டி இதை மட்டும் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். மவுத்தாவதுக்கு முன்னாடி களிமா சொல்லிக் கொடுக்கணும். மரணித்த பிறகு கண்கள் திறந்திருந்தால் கண்களை மூடி விடணும். 2 துவா, வீட்டுக்கு போகும்போது ஒரு துவா, அதே போன்று ஜனாசா தொழுகையில் ஒரு துவா. கண்டிப்பாக குளிப்பாட்டுவது, கஃபன் இடுவது, அதை ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்வது, தொழுகை, அடக்கம் செய்கிறது, 5 காரியம் தான். என்னதெல்லாம்? குளிப்பாட்டுவது, கஃபன் இடுவது, தொழுகை, தூக்கி கொண்டு செல்வது, தொழுகை, அடக்கம் செய்வது. இந்த 5 காரியத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளணும். தூக்கி கொண்டு செல்வது இருக்குல்ல, அதற்கு மட்டும் ரசூலுல்லாஹ் பெண்களை தடுக்கிறாங்க. சஹாபிய பெண்மணி உம்மு அத்தியா அறிவிக்கிறாங்க, நாங்கள் வலிமையால் தடுக்கப்படலை, சும்மா சாதாரணமாக வேண்டாமா நீங்கள் அப்படின்னு ஒரு சாப்பிட்டா. ரசூலுல்லாஹ் வலிமையாக தடுத்தா அதுக்கு ஒரு பார்வை இருக்கு. ரசூலுல்லாஹ் மது எப்படி தடுத்தாங்க? வலிமையாக தடுத்தாங்க. வட்டி எப்படி தடுத்தாங்க? வலிமையாக தடுத்தாங்க. அப்படி எங்களை வலிமையாக தடுக்கலை, ஒரு சாதாரணமாக வேண்டாம் பின்தொடராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நபி சொல்லிட்டாங்கன்னா அது மென்மையாக இருந்தாமல் நிறுத்திக்கணும். பின்தொடர்வது மட்டும்தான் பெண்களுக்கு தடுக்கப்பட்டது. அடக்கம் செய்கிற சபையில் பெண்கள்லாம் இருந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் காலத்தில். சில ஜனாசாக்கள் உஸ்மான் பின் மதூன் அடக்கம் செய்யப்படும் உம்மு ஆயிஷா நின்றுக்கிறாங்க. அதே போன்று ஒரு சிறுவர் நான் அடக்கம் செய்யப்படும், ஒரு தாயார் நின்று அழுகுறாங்க கபரில் நின்று. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பொறுமையாக இருங்க.
அப்போ அடக்கம் செய்கிற சபையில் பெண்கள் வரலாம், தொழுகையில் பெண்கள் வரலாம், குளிப்பாட்டப்படும் போது பெண் மையத்தினா அவங்க தான் குளிப்பாட்ட போகிறாங்க, கஃபனை அவங்க தான் எடுக்க போகிறாங்க. தூக்கி கொண்டு செல்லுகிற இந்த வேலையில் பின்னாடி நீங்கள் வராதிங்க, அங்கே போய் ஜனாசா வச்சாச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. ஜனாசா தொழுகை 4 தக்பீர், அதிகபட்சம் 5 தக்பீர், 4 செய்யலாம் 5 செய்யலாம். ஒரு முறை தான் கையை தூக்கி கட்டுறது, அப்புறம் கையை தூக்கக்கூடாது, எல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தான். சரிங்களா? கடைசி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். இப்போ சொல்கிறேன், சொல்லுங்க. மொதல் தக்பீர் என்ன ஓதணும்? சூரா ஃபாத்திஹா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ல இருந்து வலா தாலின் வரை. ரெண்டாவது தக்பீர்ல என்ன ஓதணும்? ஸலவாத். அத்தஹியாத்துல ஓதுற அல்லாஹும்ம ஸல்லி அலா அல்லாஹும்ம பாரிக் அலா, ரெண்டும் சேர்ந்தா தான் ஸலவாத் ஓதணும். மூன்றாவது தக்பீர்ல அல்லாஹும் மக்ஃபிர் லஹு என்ற இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக மனனம் செய்யணும். ஒரு நபித்தோழர் ஆசைப்பட்டிருக்கிறாருன்னா நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஊத்தாயிட்டோம்னா வந்து தொழுகுவா, அவன் தொழுகைக்கு வரணும், அவன் தொழுகையாளியே இருக்கணும். அவர்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த பிரார்த்தனையை அடிப்படையாக சொல்லிக் கொடுத்து நம்மளும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இன்னொரு துவா இருக்கு, அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹய்யினா மையத்தினா என்ற துவாவும் இருக்கு. 3ஆவது தக்பீருக்கு பிறகு, 4ஆவது தக்பீருக்கு பிறகு, அதிகபட்சம் 5ஆவது தக்பீர் சொன்னால் அந்த தக்பீருக்கு பிறகு முழுக்க துவா தான். எல்லா துவா, இந்த துவாலாம் செஞ்சுட்டோன்னு இங்கே அடுத்து நம்ம விரும்பின துவாலாம் கேட்கலாம். விரும்பின துவானா என்ன? அந்த ஜனாசாவுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அந்த அடிப்படை தேவைகளுக்கான துவா. எல்லாம் அவர் கடனை விட்டுட்டு போயிருக்காரு, அந்த கடன் அடைக்கதா வழி செய்யலாம் அப்படின்னு கேளுங்க. எல்லாம் ஒரு பொறுப்பற்ற பிள்ளைகளை விட்டுருக்காரு, அந்த பிள்ளைங்க அவருக்காடி துவா செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கியல்லா. மார்க்கப்பட்டுள்ள குடும்பமாக அவங்களாக்கு, அவங்களுக்கு அமைதியை கொடுத்த அந்த குடும்பத்தாருக்கு சிறந்த துணையை அவங்களுக்கு ஏற்படுத்திடு. இது மாதிரியான பிரார்த்தனைகளும் அந்த ஜனாசா தொழுகையில் செய்யலாம். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வெறுமனே அந்த அல்லாஹு மக்ஃபிர் லஹு அப்படிங்கிற துவா பாருங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லி ஹய்யினா வ மையத்தினா, இறந்தவரும் உயிரோடு இருக்கிற ஒரு பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் துவா இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கும் இது பாண்டியான துவாக்களை செய்து கொள்ளலாம் என்று தெரிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று ஒரு முறை, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று இன்னொரு முறை செய்தால் என்ன கூலி இதுக்கு? ஒரு கீராத் நன்மை. அடக்கம் செய்கிற வரை கண்டிப்பாக நிற்பதற்கு முயற்சி செய்யுங்க, முஷ்ரிக்காவே இருந்தாலும் சரி. சரிங்களா? முஷ்ரிக்கு மட்டும்தான், காஃபிருக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது, அவங்களுக்கு போகலைன்னா நமக்கு மேலே கடமையெல்லாம் கிடையாது. முஷ்ரிக்காவே இருக்கட்டும், தற்கொலையே கூட செய்து கொள்ளட்டும், இது இஸ்லாம் நம்ம ஆர்வம் மட்டும் நினைக்கக்கூடாது. அவர்கள் ஜனாசால கூட கலந்து கொள்ளுங்கள், கண்ணியமான முறையில் அடக்கம் செய்யுங்க அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லித்தரது. இதை இன்றைய தினத்தினுடைய தர்பியாவாக உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.